ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் 27. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. இந்த பாட்டுல முதல்ல என்ன சொல்றாரு அபிராமி பட்டர்னா, வஞ்ச பிறவியை உடைத்தனை, நான் வாழும் பொழுதே எனக்கு முக்தியில தான் நீ என்ன வச்சிருக்க, அமைதியும் ஆனந்தமும் ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் நீ என்ன வாழ வச்சிருக்க. அந்த நிறைவுல இருந்துதான் பாடுறாரு அபிராமி பட்டர். ஒரு ஜீவன் முக்தர் அபிராமி பட்டர் வாழும் காலத்திலேயே ஒரு ஜீவன் முக்தராகத்தான் வாழ்ந்தார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் செய்கிற வினைகள் அத்தனையும் அம்பாள் தான் தன்னை செய்விக்கிறாள், தான் செய்யவில்லை அப்படிங்கறதுல அவருக்கு பெரிய கன்விக்ஷன் இருந்தது. ஆழ்ந்த நம்பிக்கை, ரொம்ப பெரிய உறுதிப்பாடு. அதுல அவருக்கு டவுட்டே கிடையாது கொஞ்சம் கூட. அவருடைய பாடல்கள் பலதிலும் அதை நம்ம பார்க்கலாம். வஞ்ச பிறவியை உடைத்தனை, உடைத்தனைனா நாசம் பண்ணினமா. எதை? வஞ்ச பிறவியை. எத்தனையோ கஷ்டப்பட்டேன், எத்தனையோ கொசு உடம்புல, புல் உடம்புல, யானை உடம்புல, பசு உடம்புல, நாய் உடம்புல பூந்து பூந்து வெளியில வந்தேன். ஆனா இனி எனக்கு பிறவிகள் கிடையாது. என்னுடைய பிறவிகள் அத்தனையும் நீ உடைத்து விட்டாய், நாசம் செய்து விட்டாய், பொடி பொடி ஆக்கிட்ட. இனி பிறவிகள் இல்லை அப்படிங்கறதுல அவருக்கு அப்படி ஒரு கன்விக்ஷன். அதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்புறம் படிப்படியாக அவர் எப்படி இந்த நிலையை அடைந்தார் அப்படிங்கறத இனி மேலும் சொல்லுவாரு. இப்ப சொல்றது நான் ஒரு வினையும் செய்யவில்லை. வினை செய்யாத போது வினை பயனை அனுபவிக்க எனக்கு இனி பிறவியும் தேவையில்லை. அதனால நீ என்னுடைய பிறவிகளை எல்லாம் உடைத்து விட்டாய். எப்பேற்பட்ட பிறவி? வஞ்ச பிறவி. ஒருத்தன் நம்மள எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல கோவப்படுறான், இல்ல நம்மள நாசம் பண்ணோம்னு நினைக்கிறான்னா, எதிரில வரக்கூடிய எதிரியை நம்ம தூள் தூள் பண்ணலாம், எதிர்த்து நின்று போராடலாம். ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கும் ஒருவனை என்ன செய்ய முடியும்? அது போல இந்த பிறவி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியா இருக்கு பார்த்தா. பர்த்டே பார்ட்டி என்ன, வெட்டிங் ஆனிவர்சரிஸ் என்ன, ஒரு குடும்பத்துல ஃபெஸ்டிவல்ஸ் என்ன, எல்லாம் ஜாலியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த பிறவி நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்னு, இதுல ஒரு சாரம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்மள ஷாட்டர் பண்றது. டிவி முன்னாடி புது படம் போய் போய் நம்மளுடைய நாள் எல்லாம் போகிறது. கடைசியில பார்த்தா இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ளார போக வேண்டியதாயிடுது. பண்ணின அத்தனைக்கும் திரும்ப பதில் சொல்ல வேண்டியதாயிடுது. இன்பத்துக்கும் சரி, நம்ம பண்ண நல்ல காரியங்களுக்கும் சரி, நம்ம பண்ண பாவங்களுக்கும் சரி, தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனைக்கும் மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்கு. நாயா ரோட்ல சுத்த வேண்டியதா இருக்கு. கொசுவா யாரோ அடிக்க வேற வேற உடம்புக்குள்ளார போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. எப்படி ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடும் போது பின்னாடி நம்மளுக்கு சுகர் வெயிட் பண்றதோ, அதே மாதிரி எல்லா இன்பத்திலும், உலக விஷயங்கள் நம்ம அனுபவிக்கின்ற எல்லா விஷயத்திலும் நிறைய தோஷங்கள் இருக்கு, நிறைய குற்றங்கள் இருக்கு. அது எதுவுமே முழுமையான இன்பம் கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு அனித்தியத்துவம் இருக்கு. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்பவுமே நம்ம இன்பமா இருப்போம்னு சொல்ல முடியாது. என்ன எப்ப நடக்கும், எப்ப என்ன நியூஸ் போன்ல வரும், யாருக்கு எப்ப ஆக்சிடென்ட் ஆகும், எப்ப ஆஸ்பத்திரி போக வேண்டியதா இருக்கும், எப்ப நம்மளுக்கு கால் உடையும், எதுவும் நமக்கு தெரியாது.
நம்ம அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாமே வந்து முழுமையானதாகவும் இல்லை. ரொம்ப திருப்தி தருதா வாழ்க்கையில? ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டா லைஃப் லாங் திருப்தியா இருக்குமானா இல்ல. அதிருப்தி நிறைய இருக்கு. எல்லாத்துலயும் துக்கம் கலந்த தன்மை இருக்கு. அது எதை வேணா எடுத்துக்கலாம். ஆகையினால வஞ்ச பிறவி எனக்கு தெரியல, வாழும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. முக்காவாசி யோசிச்சு பார்த்தா அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட பெரும்பாலும் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். கடைசியில ஒரு 70ல இருந்து 90 வயசுல இருக்கவங்களை கேட்கணும், உட்கார்ந்து உட்கார்ந்து நேரம் எப்படி கழிக்க வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் புலம்புவதை நாம் கேட்க வேண்டும். நல்லா இருக்கும் போதே கை கால்கள் கண்கள்லாம் நல்லா இருக்கும் போதே, உடம்புல சக்தி இருக்கும் பொழுதே நல்லா முயன்று பகவானோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, பாக்கி எல்லாம் வெறும் நாடகம். என்ன ஆனாலும் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். குடும்பம்ங்கிறது ஒரு தினசரி நம்ம எழுந்தாலும் என்ன பண்ணினாலும் சரி அது பாட்டுல ரொட்டீன் போயிட்டு இருக்கும். ஆனா நம்மளுடைய உண்மையான ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுடைய தாயிடம், உண்மையான தாயிடம், ஜெகன்மாதா ஜெகதம்பா அபிராமி அன்னையிடம் நமக்கு இருக்க வேண்டிய அந்த உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்கணும், நிறைய ஜபம் பண்ணணும், நம்மளுடைய சாதனைகளை நம்ம நல்லா செய்யணும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. உடம்பு எல்லாம் சோர்வுற்று போய் எதற்கும் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாத போதுதான் இதை பற்றின ஞானம் எல்லாம் நமக்கு வரும். ஆஹா, ஏதாவது செஞ்சிருக்கலாமே, ஏதாவது படிச்சு வச்சிருந்திருக்கலாமே. கண்ணு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறது, ராமநாம எழுதலான கை பிடிக்க முடியல, பேனாவை பிடிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இல்லையா? வஞ்ச பிறவி. நம்மளை கூடவே இருந்து வெறும் இந்த ஷோ மாத்திரம் காமிச்சு 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 நம்மள காலி பண்ணக்கூடிய இந்த வஞ்ச பிறவி, வஞ்சனை மிக்க இந்த பிறவி அப்படின்னு திட்டுறார். இதனை நீ உடைத்தாய், நாசம் செய்தாய். எப்படி நான் இதுக்கு வந்தேன்? நீ என்ன பண்ணின? உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. இதுவும் அது எதுவுமே கிரெடிட் அவர் எடுத்துக்கவே இல்லை. உண்மையில எனக்கு உள்ளம் உருக்குகின்ற அன்பு, சாதாரண அன்பு இல்ல, பேரன்பு படைத்தனை. நீ வந்து என் மனசுல அன்பை எனக்கு உன்பால் கொடுத்தாய். நல்ல அன்பு மிகதான் நல்ல குணங்கள்லாம் நம்ம கிட்ட வரும். அன்புதான் ஃபவுண்டேஷன். அன்பு இல்லாத இடத்துல நல்ல குணங்கள்லாம் பழகவே முடியாது. ஒரு பார்த்தோம்னா ஒரு பொறாமைப்படுறதோ இல்ல பின்னாடி பேக் பைட் பண்றதோ, எதை பார்த்தோம்னாலும் சரி, எந்த ஒரு தீய குணத்தை நம்ம எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னாலும் அன்பு இல்லாதனால்தான் அது அப்படி இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல, பேரன்பு இருக்கிற இடத்துல நல்ல குணங்கள் மேலோங்கி இருக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த அன்பு. இப்ப ஒருவர் வந்து ஆர்மியில சேரணும் அப்படின்னா, ராணுவத்துல சேர்ந்து தேசத்துக்காக பணிபுரியணும் அப்படின்னு சொன்னா அவர் எதை விரும்பி செய்வார்? உலகத்தின், அவருக்கு வந்து தன்னுடைய நாட்டின் மீது இருக்கக்கூடிய பயங்கரமான காதல், ரொம்ப ஆழ்ந்த அன்பு. அதனாலதான் அவங்க ராணுவத்துல போய் தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து அவங்க போய் போர்ல போய் தங்களுடைய உயிரை துறக்கிறார்கள், அமரர்கள் ஆகிறார்கள். ஒரு நாட்டின் மேல ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட அழியா காதல் இருக்கும் அப்படின்னு சொன்னா, தி என்டையர் கிரியேஷனை படைச்ச பகவதி ஆதி பராசக்தி ஜெகதம்பா அவள்கிட்ட நமக்கு எப்பேற்பட்ட காதல் உருவாக வேண்டும். நமக்கு இத்தனையும் கொடுத்திருக்கா. உலகத்துல நல்லா வாழறதுக்கான வீடு, ஒரு அமைப்பு, ஒரு ஃபேமிலி. கஷ்ட நஷ்டங்கள் கொடுத்தா கூட நம்மள பதப்படுத்துறதுக்காக அது அத்தனையும் கொடுக்குறா. அவகிட்ட நம்மளுக்கு எப்பேற்பட்ட அன்பு இருக்க வேண்டும். ஆனா அந்த அன்பு வந்து வருவது சாமானியம் அல்ல. அம்பாள் வந்து எல்லாத்தையும் கொடுப்பா, கேட்கறது அத்தனையும் கொடுப்பா. நம்ம வந்து ஒரு நல்ல பதவி கேட்டாலோ புகழ் கேட்டாலோ அத்தனையும் கொடுப்பா. முக்தி கூட கொடுத்துருவா. ஆனா பக்தி கொடுக்கறது தான் பகவான் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அதற்கு நாம நிறைய சரணாகதி பண்ணணும். அவளிடம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய தாளை பணிய அவனே அனுகிரகம் செய்ய வேண்டும். பேர்பட்ட உள்ளம் உருக்குகின்ற அன்பை நீ எனக்கு ஹிருதயத்தில் கொடுத்தாய், படைத்தனை. பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. பத்மம்னா தாமரை, பதம்னா பாதங்கள், யுகம் அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம். தாமரை திருப்பாதங்களை
சூடும் தலையில் வைத்துக் கொள்கின்ற பணி. அபிராமி பட்டர் ஒரு கோயில்ல வேலை பார்த்தார். எப்பவும் அம்பாளுக்கு பணி செய்கின்ற வேலையை பார்த்தார். எனக்கே அடைத்தனை. அடைத்தனைன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது. இது நீங்க பண்ண வேண்டியது. எனக்கு நீ கொடுத்திருக்கிற பணி உன்னுடைய பத்ம பதயுகத்தை சூடுகின்ற பணியை நீ எனக்கே அடைத்தனை. பணியே எனக்கு அடைத்தனை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். வேற எந்த காரியமும் கொடுக்கலாமா? நீ என்ன போய் வேற இல்லையா விட்டுருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேனோ தெரியாது. நீ என்னை சூஸ் பண்ணி உன்னுடைய காரியத்தையே நீ என்னை செய்ய வைத்தாய். சச்சோ அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நம்ம என்ன காரியம் செய்தாலும் அதனை அம்பாளுடைய காரியமாகவே நாம் செய்ய முடியும். அதுதான் உபாசனை. சாம்பார் படிக்கிறோமா, இல்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறோமா, இல்ல ஒரு ஸ்கூல்ல பாடம் நடத்துறோமா, என்ன காரியம் சமூக சேவை செய்யறோமா, இல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோமா, என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை அவளின் காரியமாகவே அவளை நினைத்த வண்ணமே செய்வதுதான் உபாசனை. அவளோட எப்பவும் கான்ஸ்டன்டா டச்ல இருக்கிறது. நம்மளும் அதை செய்ய முடியும். இங்கே அவர் சொல்ற, நீ என்ன உபாசனை பண்ண வச்ச. நாள் முழுக்க எப்படி ஒரு ஆர்மியில இருக்கக்கூடியவர் போர் செய்கின்ற நேரம் மட்டுமல்லாமல் பாக்கி எல்லா நேரத்திலும் கூட ஒரு ஆர்மி பர்சனா தான் இருப்பார். நீங்க போய் சாயந்தரம் 7 மணிக்கு தான் எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்கன்னா எப்பவுமே டீச்சர் தான் அவங்க. அந்த 9 to 5 இல்ல, எப்பவுமே டீச்சர் தான். அதற்கான எத்திக்ஸ், அதற்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கையில. அதே மாதிரி ஆர்மி பர்சன் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்மி பர்சன். 9 to 5 ஜாப்லாம் கிடையாது. 24/7 மூச்சே எல்லாத்தையும் விட பிரைமரி நாட்டிற்காக சேவை செய்தல். அதுதான் உயர்ந்த நோக்கமாக இருக்கும். பாக்கி எல்லாம் அதுக்கப்புறம் தான். எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தாலும், தன் தாயே ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில சாக கிடந்தாலும் அங்க போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுதான் பிரையாரிட்டி. அப்படி எல்லாம் உன்னுடைய பணி எப்படின்னு ஒரு நாட்டிற்காக எப்படி ஒரு ராணுவ வீரன் எல்லா நேரமும் அந்த ஸ்மரணையிலே இருப்பானோ அதே மாதிரி நாமும் எல்லா நேரமும் அம்பாளுடன் கனெக்டடா இருக்கணும். என்ன காரியம் செய்தாலும் சரி அவளோட நாம தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் உபாசனை. அப்படி என்ன பண்ண வச்சமா நீன்னு, அதுவும் அவளுக்கு தான் கிரெடிட். அதுக்கப்புறம் நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை. மனசுல எத்தனையோ காமமாதிகள் நிறைய எக்கச்சக்கமா, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்னு எக்கச்சக்கமான அழுக்குகள் இருந்தது. பொறாம இருந்தது, நிறைய காமம் இருந்தது. அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும். மற்றவங்களுடைய பொருள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆசை. நம்ம கிட்ட அது இல்லையே, அந்த மாதிரி கார் இல்லையே, இந்த மாதிரி நம்ம 4 bedroom வாங்கலையேன்னு எக்கச்சக்கமான ஆசை. அத்தனையும் பார்த்தோம்னா அழுக்கு, மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள். நெஞ்சத்து அழுக்க எல்லாம் எதை வச்சு துடைக்கிறது? இந்த அழுக்கெல்லாம் சாதாரணமா சும்மா இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு துடைச்சாலாம் போகாது. எதனால துடைக்கணும்னா நின் அருட்புணலால். அதுவும் என்ன, நீயே தான் துடைத்தனை, நான் துடைக்க முடியாது. அம்மா நீ உன்னுடைய அருள் வெள்ளம், புனல்னா ஃபோர்ஸா அடிக்கிறது தண்ணி. கங்கை என்னும் அருட்புணல், அருட்புணல் என்னும் கங்கை. அந்த நீரால என் நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீ தூள் தூள் ஆகிட்ட, துடைத்தனை. ஆனா இதெல்லாம் நீ எப்படி பண்ற தெரியுமா? சுந்தரியா இருக்கமா நீ. நீ இவ்வளவு பண்றியே. நீ என்னுடைய அழுக்கை எல்லாம் தொடச்சியே. இப்ப நான் ஒரு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு துணியை துவைச்சா இல்ல பாத்திரம் தேய்ச்சா என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். ஏதாவது ஒரு இடத்த சுத்தம் பண்ணினா, பெருக்கினா என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். ஆனா நீ எப்படி இருக்க? ஒரு சும்மா எவ்வளவு பேருடைய மன அழுக்குகளை போக்க நீ அனுகிரகம் பண்ற. ஆனா நீ சுந்தரியாவே இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அதனால ஒரு எக்ஸாஷனோ, உனக்கு ஒரு கஷ்டமோ, இல்ல உன்னுடைய ட்ரெஸ் அழுக்காச்சுனோ ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய விரல் நுனி கூட அழுக்காகல. அப்படி ரொம்ப எளிமையாக நீ இந்த காரியங்களை செய்விக்கிறாய். சுந்தரியா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. நீ திரிபுர சுந்தரியாக இருக்க. 3 உலகங்களிலும் இருக்கக்கூடிய பேரழகி நீ. நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. நான் என்னன்னு சொல்ல முடியும் உன்னுடைய கிரேட்னஸ்? உன்னுடைய அருளை நான் என்னன்னு சொல்றது? எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி நீ அனுகிரகம் பண்ற, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணி இருக்க அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். உடைத்தனை வஞ்ச பிறவியை, அதற்கு
ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு. அதாவது பிறவி, ஜன்ம, மிருத்யு மரணம், ஜரா முதுமை நிலை, தப்த அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற, தகித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு விஸ்ராந்தியை, அதுல இருந்து ரிலீஃப கொடுக்கறா அம்பாள், அமைதியை கொடுக்கறா, சாந்திய கொடுக்கறா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் ஒரு நாமாவை நம்ம பார்க்கிறோம். அம்பாள் என்னுடைய வஞ்ச பிறவியை உடைத்தாள். எப்படி அது எனக்கு ஏற்பட்டது? என் மனசுல அன்பை கொடுத்தா, உள்ள முறுக்குகின்ற அன்பை கொடுத்தாள். எப்படி என்ன அன்பு செலுத்த வச்சா? அன்பு எப்படி உள்ள முறுக்கும் அன்பாக இருந்தது? நான் உபாசனை பண்ண வச்சா. எப்போ அவளுடைய பணியில் என்னை ஈடுபடுத்தினாள். அவளுடைய பத்ம யுகங்களை நான் தலையில் சூடுகின்ற பணியை, அவளை பணியும் பணியாக எனக்கு அருளி செய்தாள். ஆனா அது எப்படி எனக்கு கிடைச்சது? உபாசனை பண்றதுக்கான யோகியத்தை எனக்கு எப்படி வந்தது? என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போச்சு, சித்த சுத்தி எனக்கு ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது? அதுவும் அவளுடைய அருளால் தான். அவள் அவளுடைய அருட்புணலால் என்னுடைய அழுக்கையெல்லாம் நீக்கி என்னை உபாசனை பண்ண வச்சு எனக்கு என்னுடைய அன்பை பெருக்கி எனக்கு முக்தியை அளித்தாள் அப்படின்னு பாடுறாரு. அம்மா உன்னுடைய அருளை நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு, படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே, அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால், துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.